எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல். சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள RSS வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை ஓடுறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டுமே என்றும் திமுகவினர் இப்போதே புலம்ப ஆரம்பித்து விட்டதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி காலத்துக்கு ஆதரவு தரேன்னு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது திமுக முதுகில் குத்தியுள்ளது. திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முதுகில் குத்துற மாதிரி சொல்லி திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் சொல்லியிருக்காரு. சரவணன்லாம் பத்திரிகையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல். சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள RSS வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை ஓடுறோம். சரவணன் போன்றவர்கள்லாம் என்னென்னா இதை புரியாமல் பண்ணுறாங்க. என்னட்டுனா நீங்கள் பிஜேபி எப்படியாவது வர விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தர் தட்டி விட்டுற பழக்கம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கம். இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்களாம் இதெல்லாம் வன்மத்தின் அடிப்படையிலான உருவானது. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு கிடைக்கல, என்னைய மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடைக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றது வன்மத்தின் மறு உருவம். இது இதைத்தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில் இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. 2026 தேர்தல் முடிவுற்றது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் அரசியல் விவகார குழு நேற்று முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அறிவிப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.